பொதுவா எது பெஸ்ட் காம்பாக்ட் ஃபிளாக்ஷிப்ன்ற சண்டை ஆப்பிளுக்கும் சாம்சங்குள்ள தான் நடக்கும். ஆனா அது ரெண்டுமே பெர்ஃபெக்ட்டா இருந்ததில்ல. ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும். ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே டஃப் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம லான்ச் ஆன போன் தான் இந்த விவோ X300. சண்டை செய்துன்னு ஆயிடுச்சுன்னா அவனால மயிரை கூட கொடுக்க முடியாது. என்னன்னா ரொம்ப கூரானே நினைச்சீங்கன்னா உண்மையாவே போன் நல்லா இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ணதுல இந்த போன் எப்படி இருந்துச்சுன்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் டீடைலா சொல்றேன். எப்போதும் போல வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இவங்க லான்ச் பண்ண பிரைஸுக்கு இது ஒர்த்தா, உண்மையாவே இது காம்பாக்ட் ஃபிளாக்ஷிப்பா இல்லையான்றத நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஷார்ட்டா ஒரு அன்பாக்சிங்கை பார்த்துட்டு வந்துருங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் விவோ எக்ஸ் சீரிஸோட பாக்ஸ் யூசுவலான பாக்ஸ் மாதிரி இருக்காது, ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். பாக்ஸை ஓபன் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் போன், அப்புறம் 90 வாட் சார்ஜர், டைப் A to டைப் C சார்ஜிங் கேபிள், சம் பேப்பர் ஒர்க், எக்ஸ் சீரிஸ்க்காக எக்ஸ்கேர் கார்டு இருக்கு. ஃபைனலா சூப்பரான ஒரு கேஸ், சிம் எஜெக்டர் பின்னும் இருக்கு. சரி, இப்போ போனுக்கு வரும். போனை ஃபர்ஸ்ட் கையில எடுத்தோன்னே பிரீமியமா ஃபீல் பண்றதை தாண்டி டிவைஸ் நல்லா கை கடக்கமா காம்பாக்டா இருக்கு, லைக் X200 FE மாதிரி. ஆனா அதை விட பிரீமியமாவும் இருக்கு. இதோட எர்கனாமிக்ஸும் பெட்டரா இருக்கு. ஸோ சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருந்துச்சு. இருந்தாலும் உள்ள பெரிய பேட்டரி கொடுத்திருக்கிறது தெரியுது, ஏன்னா வெயிட்ட நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸ்டில் போன் இன்னும் ஸ்லிம்மா தான் இருக்கு. 8 mm திக்னஸ், 190 கிராம் வெயிட் இருந்தும் இந்த சைஸுக்கு இது வெயிட்டா இருக்கிற மாதிரி தான் தோணுது. பட் இதெல்லாம் பார்த்தா பெரிய பேட்டரி கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. என்னன்னா பில்ட் நல்லா சாலிடா இருக்கு. சாஃப்ட் மேட் ஃபினிஷ், கிளாஸ் பேக், அலுமினியம் ஃப்ரேம், அப்புறம் IP68 69 ரேட்டிங்கோட விவோ எதுலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. சரி, இப்போ இதோட டிசைனுக்கு வரும். பெருசா மாறின மாதிரி தெரியல. சேம் அதே பாக்ஸி டிசைன், சர்க்குலர் கேமரா மாடியூல். இதுல சின்ன சேஞ்ச் என்னன்னா கேமரா மாடியூல் பேக்கோட ஸ்மூத்தா ஃபியூஸ் ஆன மாதிரி கொடுத்திருக்காங்க. இது பிராக்டிகலா இருக்கு. ஏன்னா மொபைலை கையில பிடிச்சி யூஸ் பண்ணும்போது சரி, மூவிஸ் பார்க்க, கேம் விளையாடும் போது இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த டைம் டேபிள் வாப்லிங் கூட இல்ல. இதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த ஆல் சைடு பிளாட்டா கொடுத்தது எனக்கு செட் ஆகல. லாஸ்ட் டைம் மாதிரி எட்ஜஸ் கொஞ்சம் கர்வா கொடுத்திருந்தாங்கன்னா இன்ஹேண்ட் ஃபீல் பெட்டரா இருந்திருக்கும். உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ டிஸ்பிளே பத்தி பேசலாம். சைஸ் என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 6.3 இன்ச் 1.5K 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. பெசல்ஸுமே இந்த டைம் நல்லா குறைச்சிட்டாங்க. இதனால வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறா இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது LTPO பேனல் வேற. 1 to 120 Hz வரைக்கும் நீங்க யூஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி ஸ்விட்ச் ஆயிக்கும். டிஸ்பிளேயோட குவாலிட்டி தரமா இருக்குங்க. கலர்ஸ்லாம் வைப்ரண்டா இருக்கு. உங்களுக்கு நேச்சுரல் கலர்ஸ் வேணும் அப்படின்னா நேச்சுரல் மோடும் இருக்கு, நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ்க்கு 4500 nits HDR பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. HDR டியூனிங் பெட்டரா இருக்கு. 2000 nits HBM இருக்கு. நல்ல பிரைட்டான பேனல். அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது விசிபிலிட்டி பெட்டராவே இருக்கு. லோ பிரைட்னஸ்க்கு 2160 Hz PWM டிம்மிங்கும் இருக்கு. அப்புறம் இந்த போன்ல ஹாப்டிக்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. ஸ்டீரியோ ஸ்பீக்கருமே நல்ல ரிச்சா இருந்துச்சு. இந்த போன்ல எந்த குறையுமே இல்ல நினைக்கும் போது MEMC ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஐகோன் Neo 10லயே வந்து கொடுத்திருந்தாங்க. ஃபிளாக்ஷிப் போன்ல கட் பண்ணது எனக்கு குறையா படுது. அப்புறம் அல்ட்ராசோனிக் சிங்கிள் பாயிண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. அது என்ன சிங்கிள் பாயிண்ட் கேட்டீங்கன்னா, நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் விரலை எடுக்க வேணாம், பிரஸ் பண்ணி மூவ் பண்ணா போதும் ஸ்கேன் ஆயிடும். ஓவரால் டிஸ்பிளேயோட சைஸை தான் குறைச்சாங்களே தவிர வேற எதையுமே கை வைக்கல. சூப்பரா பண்ணிருக்காங்க. சரி, டிஸ்பிளேல குறை வைக்கல, சைஸும் சின்னது, பேட்டரியில கை வச்சிருப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. 6000 mAh சிலிக்கான் ஆனோட் பேட்டரி கொடுத்திருக்காங்க. 90 வாட் ஒயர்ட் அண்ட் 40 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட. இந்த 90 வாட் சார்ஜரை யூஸ் பண்ணி போனை 40 ல இருந்து 45 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். பேட்டரி லைஃப் பின்னிட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்போதும் போல என்னோட ஹெவி யூஸ்க்கு 8 மணி நேரத்துக்கு மேல ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது. நீங்க நார்மலா யூஸ் பண்றீங்க அப்படின்னா 9 to 10 hours வரைக்கும் SOD கிடைக்கும். காம்பாக்ட் போன்ல இந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் இருக்கிறது உண்மையாவே பெரிய விஷயம். ஓகே, இப்போ பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசலாம். விவோ இதுலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. ஏன்னா மீடியாடெக்கோட இந்த வருஷம் ஃபிளாக்ஷிப் SoC Dimensity 9500 யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் எப்போதும் போல விவோவோட V3+ இமேஜிங் சிப்பும் இருக்கு. இது கூடவே LPDDR5X RAM டைப்பும் UFS 4.1 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்திருக்காங்க. ஸ்பெக்கிங் நல்லா இருக்கு. ஆனா டியூனிங் தான் சரியில்லை. சொல்ல போனா இது எல்லா ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட்போன்லயும் நடக்கிறது தான். இதுல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா இது காம்பாக்ட் ஃபிளாக்ஷிப் வேற. தெர்மல் மேனேஜ்மெண்ட் பெட்டரா இருக்கணும் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அப்படி என்னதான்டா பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். அதுக்கு முன்னாடி பெஞ்ச்மார்க் ஸ்கோரை பார்த்துட்டு வந்துடலாம். Androidல 3 மில்லியன் கிட்ட ஸ்கோர் கிடைச்சது. கீக் பெஞ்ச்லயுமே பெட்டர் ஸ்கோர் கிடைச்சது. முக்கியமா இந்த SoCல இருக்கிற நியூ ARM G1 Ultra GPU பவர்ஃபுல்லா இருக்கு. 3D மார்க் டெஸ்ட்ல இருக்கிறதுலே ஹையஸ்ட் லூப் ஸ்கோர் கிடைச்சது. ஆனா ஸ்டெபிலிட்டி எப்போதும் போல பெட்டரா இல்ல. 48% தான் கிடைச்சது. CPU throttling டெஸ்ட்லயும் 54% தான் கிடைச்சது. இந்த அளவுக்கு throttle பண்ணதுக்கு காரணம் டிவைஸ் ஹீட் ஆக கூடாதுன்னா மேக்ஸிமம் இந்த பெஞ்ச்மார்க் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் 39 டிகிரியை தாண்டல. சோ ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ கிடையாது. விவோ நினைச்சாங்கன்னா டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டெபிலிட்டி ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணலாம். மேபி ஃபியூச்சர் அப்டேட்ல பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். யோசிப்போங்க.
இங்க என்னதான் throttle பண்ணாலும் கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறா இருந்துச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற ஃபிளாக்ஷிப் SoCல போதுமான அளவுக்கு மீறி பவர்ஃபுல்லா இருக்கு. சோ நீங்க எல்லா கேம்ஸையுமே ஹை கிராபிக் செட்டிங்ஸ்ல வச்சு 60 FPS ல விளையாடலாம். ஆஃப் கோர்ஸ் இந்த போனை வாங்கி யாரும் அதிகமா கேம் விளையாட போறது இல்ல. அப்படியே நீங்க விளையாடணும்னு நினைச்சாலும் தாராளமா விளையாடலாம். அதான் இங்க மேட்டர். BGMI COD லாம் 120 FPS ல விளையாடலாம். Genshin Impact 60 FPS ல விளையாடலாம். கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டட்டர்லாம் இல்லாம ஸ்மூத்தா இருந்துச்சு. Genshin Impactலாம் 40 நிமிஷத்துக்கு மேல விளையாண்டோம். 60 FPS ஸ்டேபிளா கிடைச்சது. அதே மாதிரி எவ்வளவு நேரம் கேம் விளையாண்டாலும் டெம்பரேச்சர் 38 டிகிரியை தாண்டல. முக்கியமா இந்த போன்ல RAM மேனேஜ்மெண்ட் தாறுமாறா இருக்கு. 12 ஹவர்ஸ்க்கு மேல ஓபன் பண்ணாலுமே க்ளோஸ் ஆகாம இருந்துச்சு. என்னதான் இது கேமரா சென்ட்ரிக் ஃபிளாக்ஷிப்பா இருந்தாலுமே எப்போதும் இருக்கிற எல்லா கேமிங் ஃபீச்சர்ஸ்மே இருக்கு. ஒன்ன தவிர ஃப்ரேம் இன்டர்போலேஷன். ஆக்சுவலா இந்த போன்ல அந்த ஆப்ஷன் இருக்கு. ஆனா முக்கியமான போனுக்கு சப்போர்ட் இல்ல. இதனால என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 60 FPS ல விளையாடுற கேமை 90 FPS ல இருந்து 120 FPS க்கு புஷ் பண்ணி விளையாட முடியும். இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு BGMIக்கு தேவையில்லை. ஏன்னா நேட்டிவாவே 120 FPS வந்துருச்சு. ஆனா Genshin Impactக்கு இருந்திருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் எல்லா X சீரிஸ்லயுமே இருந்துச்சு. மேபி இது அப்டேட்ல வருதா என்னன்னு தெரியல. கண்டிப்பா கொடுக்கணும். ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் இந்த போன்ல பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. இந்த த்ராட்லிங் மேட்டரையும் ஃப்ரேம் இன்டர்போலேஷனையும் அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர். Argino OS 6 Android 16 மேல ரன் ஆகுது. 5+7 அப்டேட்ஸும் கிடைச்சிரும். சாஃப்ட்வேர் பத்தி உண்மையை சொல்லணும்னா iQOO 15ல யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இதுல யூஸ் பண்ணும்போது டிஃபரன்ஸை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இன்னும் ரிச்சா இருக்கு. யூஸ் பண்ண செம்ம சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி புதுசா என்ன இருக்குன்னா அப்கோர்ஸ் அனிமேஷன் பெட்டரா இருக்கு. அதெல்லாம் விட என்ன பெட்டரா இருந்ததுன்னா கண்ட்ரோல் சென்டர் டிசைன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன் நிறைய இருக்கு. ஆரிஜின் ஐலாண்ட் இருக்கு. அதுல யூஸ்ஃபுல் ஃபீச்சரும் இருக்கு. அப்புறம் சொல்லவே வேணாம் ஏகப்பட்ட AI ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஓவரால் சாஃப்ட்வேர் பண்டச் OS மாதிரி இல்லாம ரொம்பவே நல்லா இருக்கு. பாப்போம் இதை அப்படியே அடுத்தடுத்து மெயின்டைன் பண்றாங்களா இல்லையா. கனெக்டிவிட்டிக்கு மேக்ஸிமம் 5G பேண்ட்ஸ் இருக்கு. Wi-Fi 7, Bluetooth 5.4, NFC சப்போர்ட் இருக்கு. இந்த டைம் Type-C போர்ட் USB 3.2 Gen 1 ஓட கொடுத்துட்டாங்க. சோ நீங்க எக்ஸ்டர்னல் மானிட்டருக்கு அவுட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஃபைனலா கேமராஸ். பொதுவா இந்த பேஸ் மாடல்ல பாத்தீங்கன்னா எல்லா பிராண்ட்ஸும் கேமரால தான் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஆனா Vivo எப்போதுமே பண்ணதில்ல. இதுலயுமே அப்படிதான் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா அப்கிரேட் பண்ணி சூப்பரா கொடுத்திருக்காங்க. எல்லா கேமராவும் எப்போதும் போல Zeiss ஆப்டிக்ஸோட வருது. செல்ஃபிக்கு 50 MP சாம்சங்கோட J1 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. பிரைமரிக்கு 200 MP சாம்சங்கோட HPB சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க வித் OIS சப்போர்ட்டோட. 50 MP அல்ட்ரா வைட் இதுவும் சாம்சங் சென்சார் தான். ஃபைனலா டெலிஃபோட்டோக்கு 50 MP சோனியோட LOIT 602 சென்சார். இது ஒரு OIS சப்போர்ட் இருக்கிற பெரிஸ்கோப் லென்ஸோட பேர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது ஆப்போ டெலிஃபோட்டோன்றதுனால நீங்க 20x வரைக்கும் டெலிமேக்ரோ போட்டோ ஜூம் பண்ணி எடுத்துக்க முடியும். சாம்பிள்ஸ்லாம் தாறுமாறா இருக்கு. இதோட பொட்டன்ஷியலை செக் பண்றதுக்கு பக்கத்துல இருக்க பேர்ட்ஸ் பார்க்கு போயிருந்தோம். நீங்க பாக்குற சாம்பிள்ஸ்லாம் அங்க எடுத்ததுதான். முக்கியமா இதுல எடுக்கிற 3x ஷாட்ஸை பாருங்க எவ்வளவு டீடைல்டா இருக்குன்னு. இந்த 3xல எடுக்கிற போட்டோஸ்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கலர் பூஸ்டடா தான் இருக்கு. அதாவது சோஷியல் மீடியா ரெடி போட்டோவா இருக்கு. முக்கியமா எந்த போட்டோ எடுத்தாலும் போஸ்ட் ப்ராசஸிங் கொஞ்சம் அதிகமா டைம் எடுக்கிற மாதிரி இருக்கு. மத்தபடி 10x ஜூம் போட்டோஸ்லாம் கூட டீடைல் பெட்டரா இருக்கு. இது 30xல ஜூம் பண்ணி எடுத்த போட்டோ எப்படி இருக்குன்னு பாருங்க. விவோ மாஸ் பண்ணிட்டாங்க. ஜூம் போட்டோஸை பத்தி பேசும்போது 100x வரைக்கும் ஜூம் பண்ணி போட்டோ எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா AI ப்ராசஸ் பண்றதால ஒரு சில இடத்துல கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. உங்களுக்கு ஜூமிங் போட்டோஸ் இன்னும் பெட்டரா வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த போனுக்குமே டெலிகன்வெர்ட்டர் கிட்ட ஆஃபர் பண்றாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. இதுல எடுத்த டெலிமேக்ரோ ஷாட்டை பாருங்க. இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங் வருமா அப்படிதான் இருந்துச்சு. 20x வரைக்கும் ஜூம் பண்ணி போட்டோஸ் எடுத்தாலுமே ஃபோக்கஸ் செம்ம ஸ்ட்ராங்கா ஆகுது. ஆனா அந்த 20x அவுட் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு. ஆனா 10xல எடுத்தது அப்படி இல்ல. இமேஜை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தாறுமாறா இருக்குன்னு. இப்போ இதோட பிரைமரியில எடுத்த போட்டோஸை பாருங்க. எப்போதும் போல இமேஜஸ் நல்லா ஷார்ப்பா டீடைல்டா இருக்கு. ஒரு சில இடத்துல ரொம்ப ரேரா டீடைல்ஸ் அடி வாங்குது. என்னன்னு தெரியல. மத்தபடி டைனாமிக் ரேஞ்ச் பெட்டரா இருக்கு. ஸ்கின் டோன் சூப்பரா இருக்கு. இங்கேயுமே கலர் பூஸ்டடா தான் இருக்கு. ஏன்னா நான் எல்லா போட்டோஸுமே விவிட் மோட்ல தான் எடுத்தேன். லோ லைட் சாம்பிள்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நாய்ஸ் இல்ல. இமேஜ்ல டீடைல்ஸ் இருந்துச்சு. ஹைலைட் கண்ட்ரோல் கூட ரொம்பவே பெட்டரா இருந்துச்சு. போர்ட்ரேட் ஷாட் என்னமா இருக்குன்னு பாருங்க. டெப்த் எல்லாம் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. எட்ஜ் டிடெக்ஷன்லாம் சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா இதுலயும் ஸ்கின் டோன்ஸ் பெட்டரா இருக்கு. ஒரு சில போட்டோஸ்லாம் DSLR லைக் பிக்குங்க. எப்போதும் போல டிஃபரண்ட் போர்ட்ரேட் ஸ்டைல் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. விவோ போன்ல குறை சொல்ற மாதிரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது இங்க ஒரு பிரச்சனை. சப்ஜெக்ட்டுக்கு க்ளோஸா பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா எட்ஜ் டிடெக்ஷன் பிசுறு தட்ட தான் செய்யுது. அல்ட்ரா வைட்ல எடுக்கிற ஷாட்ஸ் டீடைல் பெட்டரா இருக்கு. பிரைமரிக்கு ஈக்குவலான கலர்ஸ் அண்ட் டைனாமிக் ரேஞ்ச் இருந்துச்சு. லோ லைட் போட்டோஸ்மே நல்லா தான் இருக்கு. முக்கியமா ஹைலைட் கண்ட்ரோல்ஸ் பிரைமரிக்கு ஈக்குவலா பண்ணியிருந்தாங்க. உண்மையாவே பெரிய விஷயம். செல்ஃபிக்கு இந்த டைம் 50 MP கொடுத்ததுனால சாம்பிள்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. என்ன மாதிரி டீடைல்ஸ் பாருங்க. ஸ்கின் டோன்ஸ்லாம் பெட்டரா இருக்கு. டைனாமிக் ரேஞ்சுமே சூப்பரா இருக்கு. லோ லைட் சாம்பிள்ஸ்லாம் கூட நல்லா தான் இருந்துச்சு. போர்ட்ரேட் ஷாட் சொல்லவே வேணாம் தாறுமாறா இருக்கு. ஈவன் 4K 60 FPSல வீடியோ எடுக்கும்போது கூட அவுட்புட் சூப்பரா வந்திருக்கு. ஃபோக்கஸ்லாம் தாறுமாறா இருக்குங்க. லைட்டா ஜிட்டர்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனா ரியர்ல குறையே சொல்ல முடியாது. விவோ செம்மையா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸ்டெபிலைசேஷன்லாம் நல்லாவே இருக்கு. கலர் ஸ்கின் டோன்ஸ்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே மல்டிபிள் சென்சாருக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது எவ்வளவு ஸ்மூத்தா ஆகுதுன்னு பாருங்க. 10x ஜூம் வீடியோவும் கூட ரொம்பவே பெட்டரா இருக்கு. இது இல்லாம
ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்போதும் போல கலர்ஸ்க்கு 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. போர்ட்ரேட் போட்டோஸ்க்கு டிஃபரண்ட் ஃபோக்கல் லென்த், டிஃபரண்ட் போர்ட்ரேட் ஸ்டைலும் கொடுத்திருக்காங்க. இங்க புதுசு என்னன்னா போர்ட்ரேட்ல போட்டோ எடுக்கிறப்ப ஏஏ ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களை மட்டும் வச்சுட்டு பேக்ரவுண்ட்ல தேவையில்லாத சப்ஜெக்ட்டை எரேஸ் பண்ணிடும். இது மட்டும் இல்லாம பீரியட், ரீஜியன், சீசன் நீங்க எடுத்த போட்டோஸோட சினாரியோவையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹை ரெசல்யூஷன்ல போட்டோ எடுக்கணும்னாலும் 50 MP 200 MP லயும் போட்டோ எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த மோட்ல ஏஐ ஸ்டோரி போர்ட் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிடும். இதுல போட்டோ எடுக்கும்போது 3 டிஃபரண்ட் ஃப்ரேம்ஸும் கிடைச்சிரும். சோ சோஷியல் மீடியால அதிகமா போஸ்ட் போடுவீங்கன்னா இந்த மோட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த மேட்டர்லாம் ஆன் டிவைஸ்ல நடக்கல, கிளவுட் பேஸ் பண்ணி தான் நடக்குது. அப்புறம் இந்த மாதிரி மூவிங் சப்ஜெக்ட்ட போட்டோ எடுக்க ஸ்னாப்ஷாட் மோடு கொடுத்திருக்காங்க. அது நல்லாவே ஒர்க் ஆச்சு. லைவ் போட்டோஸ்க்கு புதுசா 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அது தேவையில்லாத அணிதான். வீடியோஸ்ல 4K 120 FPS வரைக்கும் லாக் வீடியோஸ் எடுத்துக்கலாம். வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் கலர் கரெக்ஷன் பண்றதா இருந்தாலும் கேலரி ஆப்லயே ப்ரீசெட்ஸும் கொடுத்திருக்காங்க. போர்ட்ரேட் வீடியோ 4K 60 FPS வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த மேட்டர் ஐபோன்லயே கிடையாதுன்னு நினைக்கும் போது ஃபோக்கஸ் மாறுறது பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா ஆக மாட்டேங்குது. இது அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் இந்த டைம் டியூவல் வீடியோ ரெக்கார்டிங்ல எல்லா சென்சார்லயும் வீடியோ எடுக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம், நீங்க கடுப்பாயிடுவீங்க. சொல்ல போனா போன் வாங்கி கொஞ்ச நாள்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கான்னு நம்மளே மறந்துடுவோம். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட விஷயம் கொடுத்திருக்காங்க. ஓவரால் ஃபீச்சர்ஸ் எல்லாம் தாண்டி ஹார்ட்வேருமே சூப்பரா கொடுத்து காம்பாக்ட் போன்ல கேமராவுமே தாறுமாறா இருக்கு. ஃபைனலா இதோட பிரைசிங்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த ஏஆல ரேம் எல்லாம் டிமாண்ட் ஆயிடுச்சு, போனோட பிரைஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. 6000 ரூபாய் கம்மியா விற்க வேண்டிய இந்த போன் பாத்தீங்கன்னா 76000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. இந்த பிரைஸ் ஹைக் பாத்தீங்கன்னா எல்லா போனுக்குமே இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த போன்ல சைஸை மட்டும் குறைச்சிட்டு X200 விட எல்லாமே அப்கிரேட் பண்ணிருக்காங்க. LTPO பேனல், தின்னர் பெசல்ஸ், பிக்கர் பேட்டரி, நியூ SOC, USB 3.2, செல்ஃபி அண்ட் பிரைமரி கேமராவும் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி கொடுத்திருக்கிறத குறை சொல்லாத மாதிரியும் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓவராலா இந்த பட்ஜெட்ல இருக்கிற மத்த போன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த போன் எனக்கு ஒரு பேலன்ஸ்டான போன் மாதிரி தான் தெரியுது. மெயினா காம்பாக்டா, அதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு காம்பாக்ட் ஃபிளாக்ஷிப்ல பெருசா காம்ப்ரமைஸ் இருக்க கூடாது, மெயினா கேமரா அண்ட் பேட்டரி பெட்டரா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் சாலிடான ஆப்ஷன். இந்த போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, அங்க டிஸ்கஸ் பண்ணுவோம்.